எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு நான் வெண்டைக்காயை வதக்கித்தான் வைக்க போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணியில். அப்போ எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு எனக்கு சின்ன வெண்டைக்காய் தான் கிடைச்சது. அப்போ ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து அந்த தண்ணி பிடி போகும் மட்டும் வதக்குறேன். தண்ணி வெளியில் போன பிறகு வதக்கிட்டு இதுக்கு நான் உள்ளிப்பல் வெட்டாமல் அப்படியே முழுசாக போடுறேன். முழுசாக போட்டு வதக்குறேன். அந்த உள்ளியும் வெண்டைக்காயும் சேர்ந்து வதங்கி வர்றது நல்ல வாசமாக இருக்கும். அப்போ அந்த உள்ளி அந்த அடுப்பில் சுட்ட மாதிரி அந்த மணம் வரும் வரை நான் வதக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் ப்ரௌன் ஆகுது, உள்ளியும் நல்லா வதங்கி வருது. இதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு வடிக்க விட போகிறேன். கடுகு வடித்த பிறகு இனி பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போடுறேன். வெந்தயமும் போட்டு வதங்கிக்க இனி வெங்காயமும் நான் அந்த ரவுண்ட் ரெட் சில்லி தான் போடுறேன். அதுதான் அந்த குழம்பு நல்லா தடித்து வரும். அதோட கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்து போட்டு வதக்குறேன். நார்மல் செத்தல் மிளகாயும் போடலாம். நான் இந்த ரவுண்ட் மிளகாய் போடுறது இந்த குழம்பு நல்லா வரும். வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளி நல்லா வதங்கி நல்ல ப்ரௌனாக இருக்குது. இதுதான் நல்ல வாசமாக இருக்கும். இனி இதுக்கு தேங்காய் பாலை விட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க விடுறேன். உள்ளி முழுசாக போடுறேன்னா அதை எடுத்து வேக்க கடிக்க நல்ல ஜூஸியாக நல்லா இருக்கும். வதங்கி பிறகு அவிஞ்சது நல்ல டேஸ்டாக இருக்கும். அதால் உள்ளியை நான் முழுசாக போடுறேன். இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் மணம் எல்லாம் போடுறதுக்கு கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சிட்டு இனி கொஞ்சம் புளி விடுவோம். புளியை விட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் அந்த புளியோட சேர்ந்து எல்லாம் அவிகிறதுக்கு மூடி விட போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த புளியோட எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு குழம்பும் நல்லா வற்றி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த உள்ளி வெந்தயம் எல்லாம் சேர்ந்து தான் நல்லா திக்காகும். உப்பை டேஸ்ட் பண்ணி திருப்பி ஒருக்கா கொஞ்சம் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெண்டைக்காய் வதக்கின குழம்பு ரெடி ஆகிட்டுது. இங்கே டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும். அவ்வளவு எண்ணெய்க்காய் போட்டு நாங்கள் எடுக்க தேவையில்லை. பொரிச்ச அதே கறி மாதிரி தான் இந்த வதக்கின கறியும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.